மது ஒண்ணும் சின்ன குழந்தை கிடையாது. அவ பெரிய மனுஷி ஆயிட்டா. நீ சொல்றது பொய்ன்னு எனக்கும் தெரியுது, மதுவுக்கும் நல்லாவே தெரியும். பூரணி, போதும் பூரணி. செவ்வந்தி ஏதோ போனை கையில வச்சிருந்தோம், கால் வந்தும் வேணும்னே அட்டன் பண்ணாத மாதிரில பேசிட்டு இருக்க. உனக்கு தெரியுமா? நீ பக்கத்துல இருந்து பாத்தியா? ஹால்குள்ள போறப்பவே கால்ஸ் ஏதாவது வந்தா ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்குமேன்னு போனை சைலண்ட் மோட்ல போட்டு வைக்க சொன்னேன். அவங்கள வச்சிட்டாங்க. அதுக்கு சாட்சியா நான் பக்கத்துல தான் இருந்தேன். இங்க பாரு பூரணி, எது பேசுறதா இருந்தாலும் ரொம்ப பொறுமையா பேசு. அப்பதான் நீ பேசுற வார்த்தைக்கும் அழகு, உனக்கும் மரியாதை. அவளுக்கு தான் மரியாதைங்கிறது சுத்தமா தெரியாதே தம்பி. இப்ப எதுக்கு எல்லாரும் பூர்ணி சித்தியை திட்டிட்டு இருக்கீங்க? அவங்க என்ன தப்பா சொன்னாங்க? என் மனசுல என்ன இருக்கோ அதுதானே அவங்க சொன்னாங்க. சக்சஸ். மது நம்ம பக்கம் வந்துட்டா. இப்ப நாம நினைச்சது நடக்க போகுது. நீங்க சொல்ற மாதிரி பூர்ணி சித்தி போன்ல இருந்து நான் கால் பண்ணேன். அத நீங்க பாக்கலனாலும் தாத்தா உங்களுக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னார்ல. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உடனே இங்க கிளம்பி வந்திருக்கணும்லம்மா. ஏன் வரல? மது, மாமா விஷயத்த சொன்னதும் உடனே வரணும் தாண்டா நான் நினைச்சேன். ஆனா அவார்ட் ஃபங்க்ஷனை பாதிலேயே விட்டுட்டு வந்தா அவங்கள அவமரியாதை பண்ற மாதிரி ஆயிடும்ல. மது, நம்ம திறமைய மதிச்சு விருது கொடுக்கறவங்களுக்கு நாம மரியாதை கொடுக்கணும்லடா. அதனால தாண்டா அம்மாவால வர முடியல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அந்த விருதை நீயே தான் நேரடியா வாங்கிருக்கணுமா? வேற யாரும் வாங்கினா ஆகாதா? செவந்திக்குன்னு கொடுக்கிற விருதை அவங்க தான் வாங்கி ஆகணும். வேற ஆளுங்க எப்படி வாங்க முடியும்? ஏய், பத்மபூஷன் அவார்டையே சம்பந்தப்பட்டவங்க சார்பா மத்தவங்க வாங்குறாங்க. அவ்வளோ பெரிய விருதையே இன்னொருத்தங்க வாங்கலாங்கும் போது இவ வாங்கிருக்கிற இந்த டப்பா விருத இவ சார்பா சித்தப்பாவை வாங்க சொல்லிட்டு மதுவை பார்க்க வந்திருக்கலாம்ல. ஏன் வரல? மதுவை நல்ல முறையில பார்த்து இவளுக்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் எடுத்து செய்யறதுக்கு இந்த வீட்ல நம்ம இத்தனை பேர் இருக்கோம். அந்த நம்பிக்கையில தான் இவங்க விருது வாங்க போனாங்க. இதுல உனக்கு என்ன எரிச்சல? எனக்கு எந்த எரிச்சலும் கிடையாது. நீங்க வீட்ல இத்தனை பேர் இருந்தோம் மதுவுக்கு வேண்டியதை எடுத்து பண்ணேன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் மதுவுக்கு திருப்தியா இருந்துச்சா? அம்மா ஸ்தானத்துல இருக்கிற செவ்வந்தி அந்த நேரத்துல நம்ம பக்கத்துல இல்லையேன்னு அவளுக்கு எவ்வளவு பெரிய மன குறையா இருக்கு. அதத்தான் நான் மது சார்பா நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். பூர்ணி, ஏமா எப்ப பார்த்தாலும் நெஞ்சில வஞ்சத்தை வச்சே பேசிக்கிட்டு இருக்க? ஒரு சின்ன புள்ள ஏதோ மன வருத்தத்தில் இருக்கு, அதை சமாதானப்படுத்தி 4 நல்ல வார்த்தை பேசுவியா? அதை விட்டுட்டு அதை இன்னும் தூண்டி விட்டுட்டு இருக்கியே. இந்த பாரு, நீ இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, கெட்டதாவது செய்யாம இரு. என்ன மாமா, மது வயசுக்கு வந்த நேரத்துல செவந்தி ஏன் இங்க வரலன்னு கேட்டது உங்களுக்கு தப்பா தெரியுதா? டேய் ரகு, வீட்ல ஏதோ ஒற்ற பிசுன்னு இருக்குன்னு சொன்னல, அத கை நிறைய எடுத்துக்கிட்டு வந்து இவ வாயில வச்சு அடடா. அப்பதான் இவ பேச்ச நிறுத்துவா. இல்லன்னா இந்த வாயி சிண்டு முடிஞ்சுக்கிட்டே இருக்கும். பாட்டி, இவ வாயில பிசினி வச்சு அடைக்கிறதெல்லாம் சரியா இருக்காது. நல்லா பர்மனண்டா காலத்துக்கும் பேச முடியாத மாதிரி தச்சு விட்டுறணும் ஊசிய வச்சு. அதுதான் சரியா இருக்கும். தெப்பீங்க தெப்பீங்க. அது வரைக்கும் என் கையை புளியங்கா பறிச்சுக்கிட்டு இருக்குமா? பூர்ணி, உன்னை கையெடுத்து கேட்டுக்கிறேன். இனிமே நீ எதுவுமே பேசாத. தயவு செஞ்சு நீ ரூமுக்கு போ. ஏன் புள்ளைய எனக்கு சமாதானம் பண்ண தெரியும். ப்ளீஸ் போ. இப்படி சமயத்துக்கு என்ன பார்த்து கும்பிட்டு கெஞ்சறதோட விட மாட்டேன்டி. காலத்துக்கும் என்ன பார்த்து நீ இப்படி கும்பிடு போட்டுக்கிட்டே இருக்கிற நிலைமைக்கு உன்னை கொண்டு வரணும்.
அதுதான் என் நோக்கமே. செவந்தி, மதுவோட நலங்கு சம்பிரதாயத்துக்கு வரலங்கிறது உன் பிரச்சனை இல்ல. கையில அவார்டோட வந்து நிக்கிறாங்கல்ல, அந்த வைத்தறிச்சல் தான் உனக்கு.